எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் சொல்றாரு, நானும் ஒரு வருஷமா பார்க்குறேன், இந்த நிஃப்டி 19,000 வரவே மாட்டேங்கிறான். 26,000 ஒரு 3,000 பாயிண்ட் இறங்கி 23,000 வந்துட்டான். பட் இன்னொரு 3,000 பாயிண்ட் இறங்கி 19,000 எப்போ போகும் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வரவே மாட்டேங்கிறானே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு வேளை 19,000 வந்துச்சுன்னா புதுசாக பணம் போடுறவங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் ஏற்கனவே இந்த ஏரியாவில் பணம் போட்ட எங்களுடைய ஜோலி முடிஞ்சிருமேங்க. நண்பா நண்பா, நீங்கள் இப்படி நினைக்கிறீங்களே, பட் இப்படித்தான் இருக்கணும். விவரமாக இந்த ரேட்டு வந்தால் தான் வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதுலேயும் பாருங்க, நம்ம நண்பர்களுடைய ஆசை இன்னுமே அதான் இந்த ட்ரம்ப் ஏகப்பட்ட கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ தெய்வமே, நீங்கள் இந்த தகவலை பார்த்தீங்களா இல்லையா? முதல்ல யாராவது நீங்கள் நிம்மதியாக இந்த தகவலை பார்க்காம இருந்துட்டு இருப்பீங்க. இருங்க, அது எதுக்கு நான் காமிச்சு விட்றேன். ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்றது உலகத்தில் ரொம்ப முக்கியம். இது நேற்று நடந்த மார்க்கெட்டினுடைய நிகழ்வு. வெள்ளிக்கிழமை அமெரிக்காவினுடைய மார்க்கெட்டை எப்படி போட்டு கிழிச்சு விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அநியாயத்துக்கு அடி. எல்லாம் 6% பக்கம் அடி வாங்கி இந்த அமெரிக்கா படுத்து கிடக்கு. வினை விதித்தவன் வினை அறுப்பான். கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லை எரியாத. நம்ம கூட 10-15 வருஷமா ஃப்ரெண்ட்ஸுலாம் இருந்தவனுடைய முதுகுல குத்தாத, அவனுடைய மனசை நோகடிக்காத அப்படின்ற தத்துவத்துக்கு ஏற்ப அமெரிக்காவினுடைய தலைவர் பிரசிடென்ட் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் செய்த பிரச்சனையினால இப்போ அமெரிக்க மக்கள் மட்டுமில்ல, உலகம் முழுவதும் பல லட்சம் கோடி பணத்தை காணோம். இந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம நண்பர் ஒரு வருஷமா 19,000 பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தவர் டக்குன்னு அந்த பாயிண்ட்டை மாற்றி 15,000 வந்தா தாங்க சரியா இருக்குன்னு இப்போ மனசை மாற்றிக்கிட்டாப்புல இறங்குற வேகத்தை பார்த்து. அப்படி ஒரு வேளை 19,000 நிஃப்டி நிற்காம 15,000 வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், நான் எங்கள் அப்பா அம்மா கையில் காலில் உளுந்தாவது ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுங்க தெய்வமே, எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் பணம் கொடுக்கறதுக்கு இப்போவே ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் பேர்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த ஐஓசி போன்ற பல்வேறு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் நிறையா பேங்க்ஸ், எஸ்பிஐ கூட ஓரளவுக்கு விலை ரொம்ப குறைஞ்சி வந்துடுவானே. இந்த எஸ்பிஐ எல்லாம் 15,000 நிஃப்டி இருந்த பொழுது இவன்லாம் 250 ரூபா 300 ரூபா வரைக்கும் இருந்த பங்கு தான் இப்போ 767 ரூபாயில் இருக்கான். அப்போ இந்த எஸ்பிஐ போன்ற பங்குகள்லாம் ஒரு 200 ரூபா 250 ரூபா வந்துடுது. இந்த ஐஓசி அப்படின்னு அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு, இந்த ஐஓசி அப்படின்ற பங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன்லாம் ஒரு வருஷத்துக்கு 7 ரூபாய்க்கிட்ட எல்லாம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கடைசி அந்த மாதிரி 7 ரூபாயெல்லாம் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ 130 ரூபாயில் இருக்கக்கூடிய இந்த பங்கு அதே மாதிரி நிஃப்டி 15,000 என்பது மாதிரி விழுகிறான்னு வச்சிங்களேன், அப்போல்லாம் வெறும் 60 ரூபா வந்துடுவான். அப்போ 60 ரூபா வரும்பொழுது 7 ரூபா கிட்டத்தட்ட டிவிடெண்ட், இதே டிவிடெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுங்க. ட்ரம்ப் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், நம்ம இந்தியாவில் வண்டியில் போகிறது நிறுத்திடுவாங்களா? டிரான்ஸ்போர்ட் அப்படியே ஸ்தம்பிச்சு அப்படியே வானத்தை பார்த்து நிறுத்திடுவாங்களா? கிடையாது. ஸோ ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கட்டும், நாங்கள் ஒரு பக்கம் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கண்டா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பொருளாதாரம் ஒரு மாதிரி போய்கிட்டே தான் இருக்கு. அப்போ இவங்க அந்த சமயத்தில் இதே மாதிரி ஒரு வேளை டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், அந்த பங்கின் விலை 60 ரூபா பக்கத்தில் போயிடுது. பட் டிவிடெண்ட் இதே மாதிரி கொடுத்ததுனாக்கா எப்படியாவது இது போன்ற பங்குகளை சேகரிக்கிறதுக்கு தான் மக்கள் என்பது பார்ப்பாங்க. அதுக்கு யாரும் விதிவிலக்கு இல்லை. ஆக மொத்தம் நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பே தரல. 2-3 வருஷமா மார்க்கெட் இறங்கவே இல்லை, யாருக்குமே வாய்ப்பு தரல. அவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை அவங்க நினைச்சது நடந்துருமா அப்படின்ற மாதிரி இந்த ட்ரம்ப் வந்தங்காட்டி இவங்களுக்கு அந்த மாதிரி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா நம்ம ஆளுங்க டிஐஸ் 1 லட்சம் கோடி விற்க, நம்ம ஆளுங்க அதே 1 லட்சம் கோடிக்கு மேனேஜ் பண்ண, அப்புறம் அப்படியே மார்க்கெட் ஊசலாடிக்கிட்டே இருந்திருக்கும். இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்தங்காட்டி தான் கொஞ்சம் வேகம் என்பது உலக அளவில் மார்க்கெட்டில் நடக்குது. இனி நம்ம மார்க்கெட்டை திங்கக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ண போறானுன்னு தெரியல. இங்கே தாங்க ஒரு பிரச்சனை. நம்ம மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டுகளையும் உடைக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமே இல்லை. பிரம்ம பிரயத்தனம் அப்படின்லாம் அந்த காலத்தில் ஏதோ சின்ன சின்ன கதை புக்குகளை படைச்சு தான் எனக்கு ஞாபகம். அந்த மாதிரி மிகவும் கஷ்டமான வேலைகளை அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ 22,000 ஒரு வேளை நிஃப்டி பெரிய அளவில் கிராஷ் ஆகி திங்கக்கிழமை அன்னைக்கு அதுக்கு கீழே போய் காலை வச்சுட்டான்னாக்கா மேபி ஓகே. பட் அவன் வெறும் ஒரு 300-400 பாயிண்ட் தான் இறங்குறான் அப்படின்னா அப்போ மறுபடியும் மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரம்ப் தான் அடிக்கடி மாற்றி பேசுகிற ஆளுங்களே,
என்னடா எல்லாரும் நம்மளுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டாங்க, உடனே சங்கத்தை கலைஞடா அப்படின்ற மாதிரி அடுத்த வாரத்தில் ஏதாவது ஒன்று பேசுறாரு அப்படி இப்படின்னு கரெக்டாக இந்த 22,000 வரும்பொழுது ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துன்னு வச்சுங்க, அப்புறம் இந்த இடத்துல நீட்டிப்படுத்தி ஏதாவது பில்டப் ஆகலாமா அப்படின்ற மாதிரி பார்ப்பான். ஸோ ஒவ்வொரு சப்போர்ட்டையும் உடச்சு கீழே 19,000 15,000 போகிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக தெரியுது இந்த சமயத்தில். ட்ரம்ப் அதுக்கு உதவி செய்வாரா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் கண்டிப்பாக என் சோழியெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வீட்டம்மா கையில் காலில் விழுந்து ஏதாவது ஒரு வகையில் மார்க்கெட் ரொம்பவுமே சீப்பாக இருக்குமா, ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் மீ ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி தான் பேசணும். இது என்னடா தங்கத்துக்கு வந்த சோதனை அப்படின்னு ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா, சரி ஸ்டாக் மார்க்கெட் தானே கீழே போகுது, பேசாமல் கோல்டில் கால் எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு இவங்க கால் எடுத்து வச்சு போகலாம் அப்படின்ற நேரத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு வேளை கோல்டு கீழே போயிடுமோ அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஒருத்தர் என்னடானா 38 to 48% இறங்கிருமோ அப்படின்ற மாதிரிலாம் பத்திரிகைகளை வருதே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணிப்பு சொல்லுவாங்க. ஆனால் மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்றது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ கூட சமீபத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி 2 தகவல் வந்தது. ஒரு தகவல் என்னன்னா, வாரன் பஃபட் அவர்கள் வந்து நிறைய பங்குகளை விற்று காசாக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அப்போவே இங்கே நிறைய பேர் பேசாமல் நம்மளும் அவர் கூட, அவர் பெரிய தலை, ஊருக்குள்ளே இருக்கிறதுலே பெரிய அறிவாளி, அப்போ அவர் கூடயே சேர்ந்து நம்மளும் எதுக்கு கொஞ்சம் விற்று காசாக்கி வச்சுக்குவோமா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. பட் அதை செயல்படுத்தாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு தகவல், இந்த ரிச் டேட் புவர் டேட்னு எழுதின ஒரு நண்பர், அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தாக்கா, கண்டிப்பாக அமெரிக்கா கும்பா பாடி விட்டுரும். வாரன் பஃபட்டுமே என்ன ஒரு அறிவுரை சொல்லியிருந்தாருன்னா, ட்ரம்ப் அவர்களே தயவுசெய்து US$ கும்பா பாடி விட்டுறாதையா அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் சொல்லி வாய மூடல. 108 ரூபாய் பக்கத்தில் இருந்த US$ இண்டெக்ஸ் இப்போ 102 பக்கத்தில் வந்து ஆடிக்கிட்டு இருக்கு பாவம். இதெல்லாமே முதல்ல கணிச்சிருக்காங்க. ஸோ சில பேர் கணிக்கிறது என்பது நடக்குது. இந்த ரிச் டேட் புவர் டேட் கூட ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா மார்க்கெட் கிராஷ் ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு கணிச்சிருந்தார். அவர் கணிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வீழ்ச்சி. அமெரிக்காவுடைய வீழ்ச்சி என்பது சொல்ல முடியாத அளவில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக இருக்கான். இப்படி ஒரு வீழ்ச்சி மட்டும், இந்த 3 நாளில் நடந்த வீழ்ச்சி மட்டும் இந்திய மார்க்கெட்டில் நடந்ததுனாக்கா நம்மெல்லாம் கதறிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். கறி கஞ்சிங்கிறதே கிடையாது. வயிற்றுல ஈரத்துணை கட்டிட்டு போய் கோயில் வாசலில் படுத்து உருள போகக்கூடிய நிலைமைக்கு நம்ம போயிருந்திருப்போம். இப்போ வரைக்கும் நடக்கல. இனி திங்கக்கிழமை என்ன பண்ண போறான்னு தெரியல. உங்களுக்கு புரிஞ்சதில்ல நான் என்ன சொல்ல வரேன்னு? அதாவது ப்ரீவியஸ் லோவை நம்ம இன்னும் கட் பண்ணல. ஆனால் அந்த டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி நியூயஸ்ட் ஆஃப் நியூ லோ அப்படின்ற ரீசன்ட் டைம்ஸில் இருக்கான். ஸோ இந்திய மார்க்கெட்டை விட்டுட்டு எத்தனையோ பேர் அமெரிக்கா, ஜப்பான் அப்படின்னு போனாங்க. இப்போ அவங்கெல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் ஹெட்ஜிங் பண்ணியிருந்தா கண்டிப்பாக தப்பிச்சிருப்பாங்க. அதை விட்டு கும்பா குட்டி சர்வீஸுகளை வாங்கிட்டு காசையும் வாங்கிக்கிட்டு ஒருத்தன்ட்ட காசையும் கொடுத்துட்டு அவங்க சொல்படி கேட்டு என்னத்தையாவது ஒன்று வாங்கியிருந்தாங்கனாக்கா மொத்தமாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடியது என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தினுடைய கிராஷ் தான். ஸோ இந்த கிராஷ்லேயும் யாராவது ஹெட்ஜிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமெரிக்க மார்க்கெட்லேயும் தப்பிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது அதிகம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் திரும்பி மேல் நோக்கி வரணும்னா அது ட்ரம்ப் அவர்களால் மட்டும்தான் முடியணும். இப்படி நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு அவர் வந்து சரி ஓகே, அடுத்தடுத்த வாரங்களில் இது ரொம்ப பாதிப்பு, அமெரிக்காவுக்கும் பாதிப்பு வர மாதிரி தெரியுது, மேபி கொஞ்சம் சாஃப்டன் பண்ணலாம், சில ப்ராடக்ட்ஸை எக்ஸம்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பேசி சாவகாசமாக அடிபணிந்து மற்ற உலகங்களும் சரி அவருடைய மார்க்கெட்டுக்கும் சரி அடிபணிந்து ஏதாவது ஒரு அறிக்கை விட்டார்னாக்கா ஓகே, இல்லைனாக்கா அப்புறம் இந்த கஷ்டத்தை வந்து ஜீர்ணிச்சு தான் ஆகணும். ஸோ யார் சொல்கிறது நடக்குதா இல்லையா அப்படின்றது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நண்பர்களே. ஏன் அப்படின்னாக்கா யாருமே வந்து இங்கே உறுதியாக நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. யாராக இருந்தாலும் ப்ரெடிக்ஷன் தான் பண்ணிப்பாங்க. இப்படி நடந்தால் அப்படி நடக்குமோ, அப்படி நடந்தால் இப்படி நடக்குமோ அப்படின்னு நினச்சி பார்த்து ஒரு அறிக்கையாக வெளியிடுவாங்க. அது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ பார்த்தீங்களா, இந்த ரிச் டேட் புவர் டேட் அப்படின்றது 2 விஷயம் சொன்னார். ஒன்று பிட்காயின் பயங்கரமாக ஏறிடும் அப்படின்னாரு, அது நடக்கலை. அமெரிக்க மார்க்கெட் கும்பா அப்படின்னாரு, அது நடந்துருச்சு. ஸோ எதுவுமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்னது நடந்துச்சா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். நண்பர்களே, சில பேர்லாம் வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து 2 மடங்கு அல்லது 1 மடங்கு அல்லது கால்வாசி அரைவாசி அப்படின்ற மாதிரி அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் தங்கத்தை சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வீட்டமாவையெல்லாம் உங்களுடைய போர்ட்ஃபோலியோக்குள்ளே சேர்த்திக்க கூடாது. நான் அந்த மாதிரி சேர்த்துலாம் ட்ரை பண்ண கிடையாது, தனி அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோவில் ஃபினான்ஷியலாகவே உங்களுடைய போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணும் பொழுதே
அதில் கோல்டு வாங்கக்கூடியவங்களாம் சில பேர் இருக்காங்க. அப்படித்தான் ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நவம்பர் மாதத்துலேருந்து நான் கோல்டு மட்டும் தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணிட்டேன்னாக்கா, எனக்கு 40% லாபத்தில் இருந்தது ஸ்டாக் மார்க்கெட்டில், அதை விற்காம விட்டுட்டேன். கோல்டு வாங்கினேன், அது சரிதான், நல்ல முடிவு தான், அது லாபத்தில் இருக்குது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் 40% லாபத்தை புக் பண்ணாமல் விட்டது தப்பாக போச்சு. இப்போ போய் எடுத்து பார்த்தோம்னாக்கா -2% இருக்குது அப்படின்னு 3 நாளைக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கெல்லாம் எடுத்து பார்த்தா ரத்த கண்ணீராக தான் இருக்கும். ஆஹா, இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, சிறுத்தை சிக்கும் சில்வண்டு சிக்காது அப்படின்ற மாதிரி முதல்ல ஒரு நண்பருக்கு லாஸில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நோ லாஸ் நோ கெயின், சமீபத்தில் தான் மார்க்கெட் ஏறி வந்துச்சு. நோ லாஸ் நோ கெயின் அப்படின்னு வந்த உடனே இவருக்கு முடிவெடுக்கிறதுக்கு ஈஸி. அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காப்புல, சரி ஷேர் மார்க்கெட் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு சேரீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டு சேரீ பிஸ்னஸில் இறக்கிட்டாங்க. ஸோ இந்த நண்பர்னுடைய சேரீ பிஸ்னஸ் நேம் கோல்டன் பேபி சேரீஸ். இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஏற்கனவே ஒரு பீரோ ஃபுல்லாக துணி நம்பி கீழே வலியுது, அதை எடுத்து வைக்கிற கூட ஆள் இல்லாமல் இப்போ தான் நான் எடுத்து வச்சுட்டு வந்தேன். சரி நண்பர்களே, இந்த SGS நிஃப்டி பார்த்ததுலேருந்து என் உடம்புல சக்தி இல்லை. இனி எதாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஏதாவது நல்ல தகவல் வருதான்னு நானும் ஒவ்வொரு பத்திரிக்கையாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லாமே இந்த மாதிரி கோல்டு முதல் கொண்டு ஒரு வேளை இறங்கிருமோன்னு இந்த மோசமாக ப்ரெடிக்ட் பண்ணுற ஆளுக்கு தான் இருக்குது. பாசிட்டிவாக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இன்னும் எதுவும் வரல. அதனால் நான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ஆராய்ச்சி செஞ்சு ஏதாவது தகவல் வருதான்னு ஒவ்வொரு உலக சேனல்கள் முதல் கொண்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதாவது தகவல் வந்ததுன்னா நம்ம நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.